பென்டன் ரீபூட் சீரிஸ்க்கு அப்புறமா மேன் ஆஃப் ஆக்ஷன் டீம் கிட்ட இருந்து பென்டன் பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி ரெடி ஆகிட்டு இருக்கிறதா ஒரு ரூமர் பரவிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக் சீரிஸில் ரிலீஸ் செய்யப்பட்ட பென்டன் ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் மூவியோட ஸ்டோரியில பேஸ் பண்ணி ஒரு ஃபேன் சீரிஸை லக்ஸ் டெனப்ரேஸ்ன்ற யூடியூபர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதை அவர் வியட்நாமீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி இப்போ தமிழில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் மூவியோட எண்டிங்கை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். அதாவது அந்த மூவியில் பென் ஒரு கட்டத்தில் இயானா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பார் இயான் மூலமாக. இயானை பற்றி தெரியாதவங்களுக்கு இயான் பென்னோட ஒரு ஆல்டர்னேட் ஃபார்ம். இயானோட ஆம்ட்ரிக்ஸ் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. அதோட லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸை வச்சு ஒரு காண்ட்லேட்டை கிரியேட் பண்ணியிருப்பார். இயானால் பேரடாக்ஸ் மாதிரியே டைம் ட்ராவல் டைமென்ஷன் ட்ராவல் ரெண்டுமே பண்ண முடியும். ப்ரொஃபஸர் பேரடாக்ஸை பற்றியும் இயானை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இயான் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மகெடானை யூஸ் பண்ண பிரைம் பென்னோட டைமில் எனக்கு 200 இயர்ஸ் முன்னாடியே டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பார். ஆனால் அப்போ அங்கேருந்த ப்ளம்பர்ஸ் இயானை கம்ப்ளீட்டாக கிரையோஜெனிக் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் மூவியில் அதிலிருந்து ரிலீஸ் ஆயிருப்பார். பென் இயானோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ரிலீஸ் ஆனப்புறம் என்ன தான் இயான் தன்னை கரெக்ட் பண்ணியிருந்தாலும் இயானோட பவர்ஸ் மட்டும் தனக்கு வேணும்னு நினைப்பார். இயான் அந்த இடத்துல திரும்பவும் பென்னோட ஃபைட் பண்ணுவார். அதை எக்ஸாக்டாக இங்கே இவர் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் டேரெக்டாக 47 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க ஃபியூச்சர் டைமில் காட்டுறாங்க. அங்கே ஹெக்ஸ் அங்கே இருக்க ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணுறாரு பென்னை வர வைக்க. ஆனால் கென் அந்த இடத்துக்கு ஹெக்ஸோட ஃபைட் பண்ணுவார். ஹெக்ஸ் கென்னை ஸ்பெல் மூலமாக ட்ராப் பண்ணிடுவார். பென்னுக்கு செக்டர் 4ல் ஹெக்ஸ் அட்டாக் பண்ணுறதா எமர்ஜென்சி அலர்ட் வரும். பென்னுமே அங்கே போவார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணிப்பார். பென் ஹெக்ஸ் கிட்ட போனதும் ஹெக்ஸ் ஒரு ஆர்மி ட்ரூப்பை கிரியேட் பண்ணியிருப்பார். அதை பென்னும் கென்னும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இது 2 முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்டென்கே ஒரு கட்டத்தில் கேக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பார். ஒரிஜினல் சீரிஸில் பென் இந்த ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டார். பட் ரீபூட் சீரிஸில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக காமிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் சீரிஸில் பென் எப்போ ஸ்பீட் தேவைப்பட்டாலும் எக்ஸலரேட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அதுவே அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் ஃபாஸ்ட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பார். என்ன தான் 2 ஏலியன்ஸுமே ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி எக்ஸலரேட் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்றதை இங்கே தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. பென் கென் கிட்ட இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு எல்லா ஆர்கானிக் அண்ட் அன்ஆர்கானிக் மேட்டர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுன்றதால அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். பட் கென் ஹெக்ஸோட ஃபோர்ஸ் ஃபீல்டை கிளாக் ஒர்க் மூலமாக டிஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அப்போ கென்னோட ஆம்ட்ரிக்ஸ் பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி ஒரு விஷயம் பென் அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் பென் 10,000 ரிட்டர்ன்ஸ்ன்ற எபிசோட்லேயே நடந்திருக்கும். அங்கே இயான் பிரைம் பென் டைம்லைனுக்கு வர ஆம்ட்ரிக்ஸை பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். இங்கே கென் எப்படியோ அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். பென் நல்வாய்ட் கிரனேட்டை யூஸ் பண்ணி ஹெக்ஸை நல்வாய்ட்குள்ளே ட்ராப் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஜென்ரேட்டர் ஹெக்ஸை காமிச்சிருப்பாங்க. அவரோட டைமென்ஷனில் தான் இயான் இப்போ இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. பென்டன் ஹீரோஸ் யுனைடெட்ன்ற ஒரு அஃபிஷியல் கிராஸ் ஓவர் மூவி ஏற்கனவே பென் அல்டிமேட் ஏலியன் சீரிஸை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் சீரிஸ்லையுமே ஒரு கிராஸ் ஓவரை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.